இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் கலந்து மூட்டையை ஊடுல் வயலுக்கு தூக்கி வைக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வாளியை வச்சு அள்ளி போடுறப்ப குறுக்க மறுக்க வாளியாலேயே மட்டும் சமைக்க முடியும். அப்படின்னா வயல் வரப்பில் நாங்கள் தூக்கி வைக்க போகிறோம். பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை. இப்போ என்னடா ஒரு கருத்து சொல்ல போகிறாங்கிறது தானே பார்க்கிங்க. என்ன கருத்துங்கிறதுனா, இப்போ நெல் வயலுக்கு காலையில் உப்பு போடுறத விட ஈவினிங் போடுறது தான் பெட்ரு டைம் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் இந்த நெல் வயலில் இருக்கிற பனித்தண்ணி இருக்குமா, நீங்கள் உப்பு போடவுமே அந்த வயலில் நெல்லில் உள்ள அந்த இலையில் வந்து பனித்தண்ணிங்கிறனால அதை திட்டாக படிஞ்சுக்கிடும். சன்ரைஸனால அந்த உரத்தோட இது வந்து இலைகளுக்கு கிடைச்சி அது இலைகளுக்கு வந்து பாதிப்பு தன்மை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் அதே இது ஈவினிங் டைம் போட்டு பாருங்கள், பயிர்களுக்கு எவ்வளோ மாற்றம் சேஞ்ச் ஆகுதுங்கிறத நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சூஸ் பண்ணிக்க டைம் வந்து 4 o'clock, நான் ஈவினிங் வந்து 4 மணிங்கிறதுனால எனக்கு இது பெட்டர் டைமு. இதே மார்னிங் போட்டோம்னா எனக்கு சன்ரைஸ் வந்து பயிர்களை பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. போட்டா பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வயலில் நம்ம இப்போ இங்கே ஒரு மூட்டை இறக்கி வச்சுருக்கோம். வாளியினால் செவன்த் வர முடியாது அப்படிங்கிறதுனால மூட்டை இங்கே வச்சுருக்கோம். என்றைக்குமே வயலில் ஊடு வயல் இருந்தால் என்றைக்குமே மூட்டையில் வச்சு அள்ளி போக பழகுங்க. ஏன்னா வயலில் திடீர்னு கால் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுகாமல் தவிர்க்கலாம் அந்த ஆபத்தை. வயலில் எந்தளவுக்கு தண்ணி இருக்குங்கிறத வந்து பாருங்கள். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் தண்ணி ஒரு வயலில் வெளியேறிக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி உப்பு வந்து என்றைக்குமே நீங்கள் அள்ளும் போது வாளி நிறைய அள்ளாதீங்க. ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் அள்ளிருந்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு ஹேண்டு பெயின் வராத அளவுக்கு இருக்கும். எந்த அளவுக்குனாலும் நீங்கள் உப்பு போடலாம். ஃபேனோட பெயின் வந்து உப்பு வந்து ஒரு நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபேனோட பெயின் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்காது. அப்படிங்கிறதுனால இப்போ நான் வீசி போடுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வயல்வெளியில் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு உப்பு போட்டு முடிச்சிட்டோம். முடிக்கவும் வேறு வேலை ஒரு ஸ்டார்ட் எல்லாம் முடிஞ்சதுனால வீட்டுக்கு கிளம்பலாங்கிற ஐடியாவில் இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குது, கை பெயின் வேறு ஆரம்பிச்சிருச்சு வலி, அதனால் வீட்டுக்கு கிளம்பதாக இருக்கும்.